என்ன வேணாலும் கேளுங்க. அதாவது நீங்க வந்து உங்க அமைப்பு வந்து ஆன்மீக அமைப்பு. அரசியலுக்கு அப்பாற்பட்ட எந்த கட்சிக்குமே நீங்க ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி கடந்த 40 ஆண்டுகளாக அந்த கொள்கையில நீங்க தெளிவாக. ஆனா சமீபம் இப்போ அவங்க வந்து புதிதாக ஜோசப் விஜய் வந்த பிறகு நீங்க வந்து அரசியல் விமர்சனத்தை வந்து சமீபத்தில் நீங்க பண்ணிருக்கீங்க. திரும்ப முஸ்லீம் லீக்கு கூட நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. நீங்க அரசியல் வரமாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜோசப் விஜயுடைய அரசை வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, அவங்க மந்திரி சபையில இணைத்து நீங்க நம்ம அரசியலுக்கு வரமாட்டோம்னா நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு ஓட்டு கேட்க மாட்டோம்னு அர்த்தம். அரசியலை பற்றி பேச மாட்டோம்னு கிடையாது. எல்லா காலத்திலையும் பேசியிருக்கிறோம், சரியான கருத்துக்களை பேசியிருக்கிறோம், தவறை சுட்டி காட்டியிருக்கிறோம். இப்போ இந்த முஸ்லீம் லீக்குடைய நிலைப்பாடை தான் கேட்குறீங்க. முக்கியமாக அவங்க திமுக கூட்டணியில் போட்டிக்கிட்டாங்க. திமுக கூட்டணியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் செலவு வரைக்கும் கொடுப்பாங்க. அவங்களுடைய பொருளாதார செலவு வரைக்கும் டிஎம்கே ஏற்றுக்கிறோம். அப்போ இது ஸ்டாலின் முதல்வராக வர்றதை சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. அப்படி கேட்டிருக்கும் பொழுது அந்த ஓட்டில் ஜெயிச்சுட்டு அதுக்கு எதிரானது ஆதரிக்கிறது நேர்மையற்றது, நேர்மை இல்லாத ஒரு செயல் செய்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர்கள் மீது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டுரும். நீங்கள் பதவிக்காக எதுவும் செய்வார்கள் அப்படின்னு. அதனால தான் அதை விமர்சிக்கிறோமே தவிர அதை விமர்சிக்க மாட்டோம்னு நிலைப்பாடு எப்பவுமே இருந்ததில்லை. இதே முஸ்லீம் லீக்கு பல கட்டங்களை விமர்சிச்சிருக்கோம். அதாவது நீங்க வந்து முஸ்லீம் லீக் தலைமையில தான் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதிகமான சீட்டு வேணும்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு மந்திரி சபை வரவேற்பீங்களா? அதுதான். அதாவது முஸ்லீம்கள் எல்லாருமே முஸ்லீம் லீக்கில் வரணும்னு நான் சொன்னேங்கிறீங்கல்ல, அது சரியான புரிதல் இல்லை. நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், நீங்கள் சீட்டு வாங்குறதுக்கு தான் நீங்கள் அந்த கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னான். எல்லோரும் ஒன்றா போய் கேளுங்க, அப்போ தான் கிடைக்கின்ற அதுக்கு சொன்னமே தவிர நம்ம முஸ்லீம்களுக்குன்ற இந்த கட்சி வச்சுக்கிறதே சரியில்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்களை சொல்லி அவங்க ஆதம் அடைவாங்க. சமுதாயத்துக்கு எந்த கோரிக்கையும் அவங்கள்ட்ட இருக்காது. அதனால் முஸ்லீம் லீக்கு போங்கன்னு எப்பவுமே சொன்னது கிடையாது. எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், உங்களுக்கு வந்து சீட்டு வாங்க ஆசைப்படுறீங்கள, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அணியில் சேர்ந்து போய் சீட்டு கேட்டாலும் கூட கிடைக்குமே. இப்போ அப்படியும் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறதுக்கு சொன்னமே தவிர எல்லோரும் கலைச்சிட்டு முஸ்லீம் லீக் போங்கிற நிலைப்பாடே சொல்லலை. அந்த முழு பேட்டி பார்த்தா உங்களுக்கு அதில் தெரியும்.